ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மூவி வாய்ஸர் சேனல். இந்த வீடியோவில் பெஸ்ட்டான தமிழ் டப்புடு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் இந்த லிஸ்ட்டில் இருக்க மூவிஸ் எல்லாமே இப்போ ரீசெண்டாக வந்த மூவிஸ் எதுவுமே கிடையாது. நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக வந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க, பட் நிறையா பார்க்காத படங்களும் இருக்கும்ல. ஸோ அதனால பழைய மூவிஸ்லாம், சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்லாம் எடுத்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதை நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஸ்டார்டிங்கில் நம்ம பார்க்க போகிறது ஜியோ ஸ்டார்ம். இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. IMDbல 5.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய பிளாட், ஆன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு ரிசர்ச் டீமில் இருப்பார். அதாவது நம்ம ஊருடைய வெதரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில சேட்டலைட்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே ஒவ்வொரு கண்ட்ரிக்கு மேலேயும் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சேட்டலைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில பேர் ஸ்பேஸ்லேருந்தே அங்கே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த டீமில் நம்ம ஹீரோவும் இருப்பார். அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஸ்பேஸில் இருக்க டீமில் ஒருத்தர் எப்படின்னே தெரியாமல் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த சேட்டலைட் எல்லாமே தானாகவே ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு ஊரில் வந்து அதிகமாக வெப்பம் தேவைப்படுது அப்படின்னா, அந்த டெம்பரேச்சரை அந்த சேட்டலைட் மூலிமா கண்ட்ரோல் பண்ணி ஏற்றிக்கலாம். பட் அந்த சேட்டலைட் தானாகவே ஆப்ரேட் பண்ணுறதுனால அந்த டெம்பரேச்சர்லாம் ரொம்ப அதிகமாக கொடுத்து அந்த ஊரில் இருக்க எல்லா இடத்தையுமே அழிக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் வந்து பெரிய பெரிய சுனாமியை உருவாக்குது அந்த சேட்டலைட்ஸ் எல்லாமே. இப்படி இந்த உலகமே அழியிற நிலைக்கு போயிடுது இந்த சேட்டலைட்ஸ் மூலிமா. ஸோ இதை வந்து நம்ம ஹீரோ எப்படியோ நம்ம எர்த்துக்கே திரும்ப வந்துட்டு, அவரோட தம்பி இருக்காரு. அவருக்கு ஒரு பொண்ணும் இருக்காங்க. ஸோ இப்போது அவரோட தம்பியோட சேர்ந்துட்டு இந்த சேட்டலைட்டை கீழேருந்தே எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாரு, அண்ட் இதை எப்படி அவர் தடுத்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோடைய ஸ்டோரி. இந்த படத்தை நம்ம மெயினாக VFXக்காக பார்க்கலாம். வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது அப்போவே ரிலீஸ் ஆன படம். அப்படி இருக்கும்போது VFX எல்லாமே தரமாக கொடுத்துருப்பாங்க, குவாலிட்டியாக இருக்கும். இந்த படத்தை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். டிசாஸ்டர் மூவி அப்படின்னு போட்டாலே இந்த படம் டாப்பில் வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரெப்ளிகஸ். இந்த மூவியில் நம்ம கேனு ரீவ்ஸ் தான் நடிச்சிருக்காரு. இவரை தெரியாதவங்க யாரும் கிடையாது. ஜான் விக்லலாம் இவர் தான் மாஸாக நடிச்சிருப்பார். ஸோ அவர் தான் இந்த படத்துலையும் ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்டு க்ளோனிங் பேஸ் பண்ண ஒரு மூவினே சொல்லலாம். இந்த படத்துக்கு IMDbல 5.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு க்ளோனிங் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்பார். அப்படி இருக்கும்போது அவருடைய க்ளோனிங் ரிசர்ச் வந்து ஒழுங்காக போகாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இவருடைய ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு ஒரு ட்ரிப்புக்காக போயிட்டுருப்பாரு. அந்த சமயம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது. அந்த ஆக்சிடெண்ட்டில் இவர் தவிர இவர் ஃபேமிலி இருக்க எல்லாருமே வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இப்போது அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாரையுமே மறுபடியும் உயிரோடு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய மெமரிஸை வச்சு க்ளோனிங் பண்ண ஆரம்பிக்கிறார். இவருக்கு தான் அந்த க்ளோனிங் ஒழுங்காக வரல. பட் அப்படி இருந்துமே அவர் ரொம்ப ட்ரை பண்ணி ஒரு ஃபேமிலி எப்படியாவது கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எப்படியோ க்ளோனிங் பண்ணி அவங்கள உருவாக்கிடுறாரு. பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இவருக்கு 3 குழந்தை இருக்கும். பட் ஒரு குழந்தைய மட்டும் இவரால் க்ளோன் பண்ண முடியாது. ஸோ அதனால அவர் அதை க்ளோன் பண்ணாமல் மீதி இருக்கவங்க எல்லாரையுமே க்ளோன் பண்ணிடுறாரு. பட் இது மூலிமா இவங்க ஃபேமிலியில் என்ன பிரச்சனை வந்தது அண்ட் இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் தான் இந்த படத்தோடைய ஸ்டோரி. அது மட்டும் இல்லை, இந்த படத்தோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே சூப்பராகவே எழுதியிருப்பாங்க. இந்த படத்தில் நம்ம ஹீரோ அவங்க ஃபேமிலி வந்து இறந்து போயிருந்தாலும் பல வாரங்களாக வந்து அந்த ஃபேமிலியை க்ளோனிங் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துப்பார். பட் அப்படி இருக்கும்போது வெளி உலகத்துக்கு அவங்க ஃபேமிலிலாம் உயிரோடு இருக்கிற மாதிரியே காமிச்சிட்டு இருப்பார். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லாவே சமாளிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே சூப்பராகவே இருந்ததுன்னே சொல்லலாம். கிளைமேக்ஸில் முடிக்கும்போது கூட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட முடிச்சிருப்பாங்க. சூப்பரான ஒரு மூவி தாங்க இது. அண்ட் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஜெமினி மேன். இந்த படம் வந்து நம்ம வில் ஸ்மித்தோடைய படம். அமேசான் பிரைமில் தான் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்கு. 5.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க IMDbல. இந்த படத்துடைய ஸ்டோரி கான்செப்ட் இதுவுமே ஒரு க்ளோனிங் கான்செப்டான ஒரு படம் தாங்க இது. இந்த படத்தில் நம்ம வில் ஸ்மித் இருக்கார்ல, அவர் கவர்மெண்ட்டுக்காக ஒரு ஸ்னைப்பராக வேலை பார்த்துட்டு இருப்பார். ஒரு கட்டத்தில் அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வெளியே வந்துடுறாரு. அப்படி வந்த பிறகு இவரை கொல்றதுக்காக ஒரு ஸ்னைப்பர் வராரு. அதாவது அவர் 25 வயசு தான் ஆகுது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வில் ஸ்மித்தோட யங்கர் வெர்ஷன் மாதிரியே இருக்கார். ஸோ இதை பார்த்து நம்ம வில் ஸ்மித்துக்கு ஆச்சரியம். எப்பட்றா நம்மள மாதிரியே ஒருத்தன் 25 வயசில் நம்மளை கொல்ல வரான் அப்படின்ற ஒரு ஆச்சரியம் வருது. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு இடையில நிறைய சண்டை போகுது. எதுக்காக இவனை கொல்ல வரான், எப்படி இவனை மாதிரியே ஒரு யங்கர் வெர்ஷனை உருவாக்குனாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோடைய ஒரு ஸ்டோரியாகவே போகும். இதை வந்து நம்ம ஹீரோ தேடி கண்டுபிடிப்பார். இந்த படமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. 1990ஸ்லேயே ரிலீஸ் ஆக வேண்டிய படம். ஏன்னா இந்த ஸ்டோரி அப்பயே வந்து எழுதிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியை படமாக பண்ண முடியாமல் அதுக்கப்புறமா 2018 நம்ம வில் ஸ்மித்தோட கைக்கு வந்து இப்போ தான் அந்த படம் வந்திருக்கு. ஸோ இந்த படத்தை தான் நம்ம கோட், அதான்
கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நம்ம தளபதி விஜய் நடித்த படத்தோடய கம்பேர் பண்ணாங்க. ஸோ இந்த படத்தோடைய ரீமேக் தான் அது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. பட்டு அப்படியே எடுத்திருக்க மாட்டாங்க. இந்த கான்செப்ட் நம்ம கோட் படத்துலயும் இருக்கும். அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயோட யங்கர் வெர்ஷன க்ளோன் பண்ணி நம்ம விஜய்க்கு எதிராவே அனுப்பியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தோடைய கான்செப்ட்டும். இது இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காவே கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் அடுத்ததா நம்ம பார்க்க போறது கோமா. இந்த படம் பிரைம்ல தான் ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல 6.3 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கண் முழிக்கிறாரு. கண் முழிச்சு பார்த்தா ஏதோ வினோதமான ஒரு உலகத்துல இருக்காரு. மேல பார்த்தீங்கன்னா, மேல பில்டிங்ஸ்லாம் தலைகீழ இருக்கு. கீழ ஒரு மாரி சிக்கலான ஒரு பில்டிங்ஸு அந்த மாரிலாம் இருக்கு இந்த உலகமே. ஸோ இது என்னன்னு புரியாம இருக்கும்போது, அங்க நெறைய பேர இவர் சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாரு, கோமா உலகத்துக்குள்ள இவங்க எல்லாருமே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, அங்க ரீபூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இனம் இருக்கு. ஸோ அதுங்க எல்லாமே வந்து நம்ம இந்த கோமால இருக்கிற மக்கள் எல்லாரையுமே அழிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ அதுங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும் அப்படின்னா, ஒரே வழி நம்ம ஹீரோவால மட்டும் தான் முடியுமாம். ஸோ அதுக்காக அங்க கோமால வாழ்ற நெறைய மக்கள் நம்ம ஹீரோவ கண்டுபிடிச்சு இங்க கூப்ட்டு வராங்க. அதாவது இந்த இவங்கள காப்பாத்துறதுக்காக. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இவங்கள காப்பாத்துனாரா இல்லையா? நம்ம ஹீரோ எப்படி கோமாக்குள்ள வந்தாரு? அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஸ்டோரியாவே இருக்கும். கோமாக்குள்ள இறந்துட்டாங்க அப்படின்னா, வெளி உலகத்திலேயே இறந்துருவாங்க. ஸோ அதனால தான் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க வெளி உலகத்துல முடிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக கோமால உயிரோட இருக்கணும்னு சொல்லி சர்வை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த படம் நெறைய ஜானர்ஸ்க்குள்ள அடங்கும். சயின்ஸ் ஃபிக்ஷன், சர்வைவல் த்ரில்லர், டிசாஸ்டர் இந்த மாரி பல ஜானர் சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம் இந்த படத்துல. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு படம் தான் இது. இந்த படம் வந்து மெயினா VFX கிராஃபிக்ஸ்க்காகவே பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வேற மாரியான ஒரு உலகத்த கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த கிராஃபிக்ஸ பார்க்கறதுக்காகவே நீங்க இந்த படத்த பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம் தான். தமிழ் டப்பிங்குமே குவாலிட்டியா குடுத்துருப்பாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஆடம் ப்ராஜெக்ட். இந்த படம் Netflixல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல 6.7 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி நம்ம ஹீரோ ரயான் ரெனால்ட்ஸ் தாங்க இதுலயும் நடிச்சிருக்காரு. அவர் ஆக்ட் பண்ணாலே அந்த படம் சூப்பரா தாங்க இருக்கும். இந்த படத்துல அவர் வந்து ஃபியூச்சர்ல இருந்து பாஸ்ட்க்கு ஒரு மிஷனுக்காக வராரு. அங்க பார்த்தீங்கன்னா உலகத்த காப்பாத்தணும். ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட யங்கர் வெர்ஷன் அதான் சின்ன வயசுல இருக்கிற ரயான் ரெனால்ட்ஸ சந்திக்கிறாரு. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த உலகத்த காப்பாத்துறதுக்காக ஒரு மிஷன பண்றாங்க. ஸோ இப்படி அவங்க பண்ணும்போது கடைசியில உலகத்த காப்பாத்துனாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியா இருக்குங்க. இந்த படம் ஒரு டைம் டிராவல் பேஸ்டு மூவி தான். இருந்தாலுமே அந்த யங்கர் வெர்ஷன் ரயான் ரெனால்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களும் இந்த ஓல்டர் வெர்ஷனும் 2 பேருக்குள்ள இருக்க அந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி நெறைய விஷயங்கள கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க காமிச்ச விதம் எல்லாமே ரொம்பவே அழகா இருந்தது. அண்ட் ஸ்க்ரீன் பிளேவுமே ரொம்ப சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் நம்ம ரயான் ரெனால்ட்ஸ் படங்கள் அப்படின்னாலே காமெடி எலமெண்ட்ஸ்லாம் நல்லாவே இருக்கும். அவர் காமெடி கலந்த ஆக்ஷன் அது எல்லாமே சூப்பராவே பண்ணுவாரு. ஸோ இந்த படத்துலயும் அந்த அளவுக்கு அவர் வந்து எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காரு. ஸோ அது பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது. அண்ட் இந்த படமும் ஒரு சூப்பரான படம் தான். பார்க்கணும் அப்படின்றவங்க பாருங்க. அடுத்ததா ட்ரான் லெகசி. இந்த படம் வந்து ஒரு வீடியோ கேம் கேட்டகரியான ஒரு மூவி. இந்த படத்துக்கு IMDbல 6.8 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசுல இருக்கும்போதே அவருடைய அப்பா ஒரு சயின்ஸ் ரிசர்ச் பண்ணிருப்பாரு. அதாவது ஒரு வீடியோ கேம் வேர்ல்ட வந்து கிரியேட் பண்ணிருப்பாரு. அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில அவங்க அப்பா வந்து நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான். அதுக்கப்புறம் அவரு வரவே இல்ல. அதான் வீடியோ கேம் வேர்ல்டுக்குள்ள போயிருக்காரு போல. ஸோ அதுக்கப்புறம் அவர் ரிட்டர்னே ஆவல. அப்போ நம்ம ஹீரோ வந்து பெருசாகி வளர்ந்துடுறான். ஹீரோவோட அப்பா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது அந்த வேர்ல்டுலேருந்து. ஸோ அத பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட அப்பா இருக்கிற அந்த ஒர்க் ஸ்டேஷனுக்கே போறாரு. அங்க போய் ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுதா அப்படின்ற மாரி பார்க்கும்போது, சடனா வந்து அவர ஒரு லேசர் அந்த கேம்க்குள்ள கூட்டு போயிடுது. ஸோ கேம்க்குள்ள போன பிறகு அவர் என்ன மாரியான விஷயங்கள்லாம் சமாளிக்கிறாரு. அண்ட் அங்க வந்து எப்படி இருக்கு, அங்க அவருடைய அப்பாவ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஃபுல் ஸ்டோரி. இந்த படமும் ரொம்ப சூப்பரா இருக்கும். VFX, கிராஃபிக்ஸ் எல்லாமே சூப்பராவே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைம்லயே வந்து ஒரு சூப்பரான வீடியோ கேம் கான்செப்ட்ல இந்த படத்த வந்து அவங்க பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோ கேம் வேர்ல்டு வந்து எப்படி இருக்கு, ஸோ அத வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த படத்துல. அவங்க அப்பாவ தேடி இவன் வந்து அந்த வேர்ல்டுக்குள்ள போறான். அங்க அவன் என்ன மாரியான சவால்கள்லாம் அவன் சந்திக்கிறான், அந்த மாரியான விஷயங்கள்லாம் சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அண்ட் அடுத்ததா லாஸ்ட்டா நம்ம பார்க்க போறது மை பெர்சனல் ஃபேவரைட்டான ஒரு மூவி லூப்பர். இந்த படம் பிரைம் வீடியோல தான் ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல 7.1 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தோடைய ஹீரோ ஜோ அப்படின்றவரு 2044ல ஒரு அசாசினா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அதே 30 வருஷம் கழிச்சு, அதாவது 2074ல
அங்கே இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற அசாசின்ஸ் அதாவது யாரெல்லாம் கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அங்கேயே கொலை பண்ணுறது ஒரு சாத்தியம் இல்லாத விஷயம். ஏன்னா எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால யாரை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க எல்லாரையுமே பாஸ்ட் 2044க்கு அனுப்பி வச்சுருவாங்க. அப்படி அனுப்பி வச்சோனே நம்ம ஜோ இருக்கார்ல, அவர் கன்னோட அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அங்கே யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாரையுமே போட்டு தள்ளுறது தான் நம்ம ஜோவோடைய வேலை. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில 60 வயசான நம்ம ஜோவையே ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ நம்ம ஜோ அதான் இங்கே 25 வயசான ஒரு ஜோ இருக்கார்ல, ஸோ அவர வந்து போட்டு தள்ளுறதுக்கு நிக்கும்போது, அப்போ தான் அவர் புரிஞ்சுக்கிறாரு, நம்மளுடைய ஓல்டர் வெர்ஷன தான் இங்கே அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் இப்போ தான் புரிஞ்சுக்கிறாரு. அதாவது இவருக்கு ஒரு லூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு பேரே இருக்கும். இந்த லூப்ப வந்து முடிச்சு வைக்கிறதுக்காகவே இவருடைய ஓல்டர் வெர்ஷன இங்க பாஸ்ட்க்கு அனுப்பி இவரையே போட்டு தள்ளுறதுக்காக அசைன் பண்ணியிருப்பாங்க. பட் அத வந்து நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு, இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதையாவே இருக்கும். அதாவது நம்ம ஓல்டர் வெர்ஷன் நம்மளுடைய 60 வயசு வெர்ஷன நம்ம சந்திக்கும்போது, நம்ம என்ன மாரியான விஷயங்கள்லாம் கேட்போம் அப்படின்றதெல்லாம் இந்த படத்துல நல்லாவே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே நல்லா காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படம் ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே ஒரு சூப்பர் இன்ட்ரஸ்டிங்காவே கொண்டு போயிருப்பாங்கன்னே சொல்லணும். அண்ட் லாஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அத நீங்க பார்த்தா தான் தெரியும். நான் சொல்லிட்டேன் அப்படின்னா ஸ்பாய்லர் ஆயிடும். ஸோ பாருங்க ஒர்த் வாட்சான ஒரு மூவியா இருக்கும் இந்த படம். ஒரு டைம் டிராவல், டைம் லூப் பேஸ் பண்ண ஒரு படம் தான். பட் நெறைய கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே போவும். ஸோ நெறைய விஷயங்கள் இதில இருக்கு. ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணிறாதீங்க. அண்ட் அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோல சொன்ன படங்கள் நீங்க பார்த்துருக்கலாம், பார்க்காமலேயும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது வீடியோ வேணும்னு நெனச்சீங்கன்னா, அத கமெண்ட்ல பண்ணுங்க. நான் அத பார்த்துட்டு அடுத்த வீடியோ பண்றதுக்கு ட்ரை பண்றேன். அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப்.